கர்த்தர் சிலுவையில் கூறிய 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் 5வது வார்த்தையை தியானிப்போம். வாசிப்போம். அருளப்பர் 19:28. பின்பு எல்லாம் நிறைவேறியது என்று அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூல் நிறைவேறவே இப்படி சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாம் நிறைவேறியது என்று அறிந்த பின்பு இயேசு தாகமாயிருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவர் அந்த இறுதியான நேரத்திலும் மரணத்தின் வாயில் தொங்கி கிடக்கக்கூடிய நேரத்திலும் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து தாகமாக இருக்கிறேன் என்கிறார். அவர் எந்த நிலையில் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் என்றால், மாம்சத்துக்குரிய நிலையில் அல்ல அவர் பேசுவது, மாறாக ஆவிக்குரிய நிலையில் நம் ஆத்துமாக்களை அவருக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஆண்டவர் தாகத்தோடு காத்திருக்கிறார். அவர் நாவு வறண்ட நிலையிலும் நம் ஒவ்வொருவரும் அவர் பால் திரும்ப வேண்டும் என்று அவர் தாகத்தோடு காத்திருக்கிறார். பாவத்தில் மடிந்து அலைந்து திரியக்கூடிய ஒவ்வொரு ஜனங்கள் அவர் பால் திரும்ப வேண்டி இரட்சிப்புக்குள் கடந்து வர வேண்டி அவர் தாகத்தோடு காத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நாம் ஒருவரே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம் குடும்பத்தில் மீதமான நம்முடைய உறவுகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவன் மனைவி, நம் உற்றார் உணர்வு சுற்றத்தார் யாருமே அவருக்குள்ளே காணப்படவில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளே கடந்து வரும்படியாக, அவரை அறியும்படியாக, அவரில் நிலைப்படும்படியாக அவர் தாகத்தோடு காத்திருக்கிறார். ஒரு ஆத்துமத்தையாவது அவருக்கு அவர் பசியை தீர்க்க, அவர் தாகத்தை தீர்க்க நாம் கொடுக்க வேண்டும் என்று அவர் தாகத்தோடு காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மேலும் நாம் பிறரோடு ஆண்டவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் பறைசாற்ற வேண்டும். கடவுள் நமக்கு தாகத்தோடு அவரிடம் நாம் கேட்கும்போது அவர் நம்மிடம் எதுவே மறக்கவில்லை. நம்முடைய தாகத்தை அவர் தீர்க்கிறார். உடனே ஆண்டவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். நமது விசுவாசத்தை அவர் காண்கிறார். நமக்கு விசுவாசமற்ற நிலையில் இல்லாமல் அவரிடம் கேட்டாலும் அவர் நம்மை சோதிக்க விரும்பவில்லை. நமக்கு அவரை சோதித்தாலும் அவரோ நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய தாகத்தையும் தீர்க்கும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆராதனைகளிலும் உபவாச ஜெபங்களிலும் ஐக்கியங்களிலும் நமக்கு ஆண்டவர் நம்முடைய தாகத்தை ஒவ்வொரு முறையும் தீர்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நமக்கு அவருடைய தாகத்தை தீர்க்காமல் அவர் செய்யக்கூடிய நன்மைகளை நமக்கு மூடி மறைத்து அவருடைய பிறரிடம் பறைசாற்றாமல் பிறர் விசுவாசத்தில் அழியக்கூடிய ஜனங்களுக்கு நம் விசுவாசத்தை வெளிப்படுத்தாமல் அவர்கள் அழியக்கூடிய நிலையிலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய நன்மைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும்போது அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள்ளே கடந்து வர நாம் ஒரு உறுதுணையாக இருக்கிறோம். அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கடவுள் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகளை பிறரிடமும் சபையார் மத்தியிலும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்து அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும். மேலும் ஆண்டவர் எதற்காக தாகமாக இருக்கிறார் என்று வாசிப்போம். அருளப்பரின் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சமாரிய பெண் ஒருத்தி தண்ணீர் மொள்ள வந்தாள். எனக்கு தண்ணீர் கொடு என்று இயேசு அவளிடம் கேட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு தண்ணீர் கொடு என்று அந்த பெண்ணிடம் கேட்கிறார். எதற்காக ஆண்டவர் அந்த பெண்ணிடம் தண்ணீர் கேட்கிறார்? அவர் தனது தாகத்தை தீர்க்க அல்ல. அந்த பெண்ணோ பாபத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார். பாபத்தை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆத்மா பாபத்தில் அழியக்கூடியதை அவர் விரும்பவில்லை. அதற்காக அந்த பெண் மாட்டாளா என்று அவர் தாகத்தோடு அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், எனக்கு குடிக்க தண்ணீர் கொடு. ஹல்லேலூயா. நாமும் அதே போல அந்த பெண் செய்வதை போலவே நாமும் பாபத்தை செய்து வருகிறோம். நாம் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்தாலும் நமது பாவத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டாலும் நாம் அந்த பாவத்தை விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் ஆலயத்தில் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட்டாலும் பின்பு ஆலயத்தை விட்டு வெளியே போன உடனே மீதமாய் அந்த பாவத்தை நாம் சுமந்து கொண்டே அவர் தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாக அல்ல, அவர்களுடைய தாகத்தை இன்னுமாய் நாம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் எனக்கு குடிக்க தண்ணீர் கொடு என்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் மனமாறி அவருக்குள்ளே கடந்து வர வேண்டும். பாவத்தை அறிக்கையிடுவதோடு விட்டு விடாமல் நாம் மனமாறிய வாழ்க்கை வாழ அவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து குடிக்க தண்ணீர் கேட்கிறார். ஹல்லேலூயா.
நமக்கு மட்டுமல்ல ஆலயத்தில் கடந்து வர வேண்டியது, நம்மளோடு நம்ம பிள்ளைகளும் கடந்து வர வேண்டும். நம்ம பிள்ளைகளை இல்லத்தில் வைத்துவிட்டு நமக்கு கடந்து வரும்போது அவர் தாகத்தை நாம் தீர்க்க மாட்டோம். நமக்கு கடந்து வரும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து தாகத்தோடு இருப்பார். நீர் தன்னந்தனியமையாக வந்திருக்கிறாயே, உன் பிள்ளைகள் எங்கே, உன் உறவுகள் எங்கே என்று நம்மை பார்த்து அவர் தாகத்தோடு இருப்பார். அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏனோ தானோ என்று அவருடைய ஆலயத்தில் வரக்கூடாது. நமக்கு வரும்போதே பயபக்தியோடு கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எங்கே வருகிறோம்? ஒவ்வொரு ஆராதனைகளிலும் உபவாசம் ஜெபங்களிலும் நாம் எங்கே வருகிறோம்? நாமோ அவரது நேரத்தை நாம் திருடி கொள்கிறோம். நாம் திருடியாய் அவருடைய பார்வையில் இருக்கிறோம். அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாய் அல்ல, அவருடைய தாகத்தை இன்னுமாய் அதிகப்படுத்தக்கூடியவர்களாய் அவருடைய பாதத்தில் இருக்கிறோம். நமக்கு முழுமையாய் அவரை ஆராதிக்கவில்லை, முழுமையாய் அவருடைய நேரத்தை நாம் அவருக்கென கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆராதனையிலே வெண்மையான ஆடை அணிந்து நாம் அவரை முழுமையாக 12ஆம் மணிக்கு முன்பாகவே அவருடைய ஆலயத்தில் இருந்து அவரை ஆராதிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மேலுமாய் அவர் வார்த்தைகளை நமக்கு விளம்பும் போது நாம் தூங்கி போகாமல் அவருடைய வார்த்தைகளை உட்கொள்ளக்கூடியவர்களாய், அதை ஏற்று மனமாறக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மேலுமாய் அவர் எதற்காக தாகமாயிருக்கிறார் என்று வாசிப்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஏனெனில் பசியா இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை வரவேற்றீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பசியோடு இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள் என்று சொல்கிறார். நாமோ அவரது பசியையும் அவருடைய தாகத்தையும் இன்னுமாய் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நாம் அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். பாவத்தில் அழியக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள், வாலிபர்களை அவர் பாதத்திலே கொண்டு வர வேண்டும். பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள், வாலிபர்கள் ஆலயத்தில் கடந்து வந்தாலும் இன்னுமாய் மறைவாக பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மனமாறி ஆண்டவர் முழுமையாக கடந்து வர வேண்டும். அவருக்கென ஊழியர்களாக, உண்மையுள்ளவர்களாக, அவருக்கென அவர் தரக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. மேலுமாய் இறைவாக்கினரையும் ஊழியர்களையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக நாம் ஒருவரும் இருக்க வேண்டும். இறைவாக்கினரை உபசரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவாக்கினருக்கு எதிராக மறைமுகமாகவும் தீர்க்க தரிசனங்களுக்கு எதிராக மறைமுகமாகவும் பேசி திரிவதற்கு அல்ல. அவர் தீர்க்க தரிசனமாய் தாகத்தோடு நம்முடைய தாகத்தை தீர்க்கும்படியாக தீர்க்க தரிசனமாய் கடந்து வரும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். பிறர் ஆத்துமாக்கள் அழிந்து போக அவர் விரும்பவில்லை. பிறருக்காக திறப்பின் வாசலில் இருந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது அவரது தாகத்தை தீர்க்கிறோம். நாம் ஒரு ஆத்துமாவையாவது அவருக்கென கொண்டு வர வேண்டும். ஒரு ஆத்துமா கூட அழிந்து போக வேண்டும் என்பது அவர் விரும்பவே இல்லை. பாபியாகிய சமாரிய பெண் பாவத்தில் அழிய விரும்பாதது போல நாம் ஒவ்வொருவரும் மனமாற ஆண்டவர் விரும்புகிறார். நாம் பாவத்தில் அழிந்து போகாமல் அவருடைய பாதத்திலே முழுமையாய் அவரை ஆராதித்து அவரை தொழுது மனமாறிய வாழ்க்கை வாழ அவர் விரும்புகிறார். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வரும்படியாக உலக ஜனங்கள், உலகத்தார், புறவினத்தார், பிற மதத்தினர் அவரை அறியும்படியாக அவர் ஆவலோடு தாகத்தோடு காத்திருக்கிறார். நாம் நம்முடைய கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் அறிக்கையிடும்போது அவருடைய தாகத்தை தீர்த்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. மேலுமாய் ஊழியத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அது ஒரு பகுதியை கொடுத்து நாம் ஊழியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். திறப்பின் வாசல் நிற்க வேண்டும். ஊழியத்தின் நெருக்கடிகள், ஊழியத்தின் கடன் பாரங்கள், இறைவாக்கினருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இறைவாக்கினரை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. மேலுமாய் ஆண்டவருக்கென நாம் கொடுத்து வாழ வேண்டும். கடன் பாருங்கள் ஆலயத்தில் அதிகமாயிருக்கிறது. ஆனாலோ நாமோ கொடுக்காமல் நம்முடைய கைகளை குறுக்கி கொண்டவர்களாயிருக்கிறோம். அவருக்கென கொடுக்கும்போது அவரது தாகத்தை நாம் தீர்க்கக்கூடியவர்களாயிருக்கிறோம். அவருக்கென கொடுக்காமல் நாம் மறைத்து கொள்ளும்போது அவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், நான் தாகமாக இருக்கிறேன், நீர் எனக்கென கொடுக்க மாட்டாயா என்று அவர் தாகத்தோடு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆகையால் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஊழியத்தை கட்டும்படியாக அவருக்கென கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கொடுக்க முடியவில்லை என்றாலும் அந்த களஞ்சியங்கள் நிரப்பப்படும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். முக்கியமாக ஆலயத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா.